Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 12 இங்கிலீஷ் போயம் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் அதோட பேராகிராஃப் ஆன்சர் தான் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் போட்டிருக்க ஸ்லைடு உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா இங்கே மேலே டாப்பில் உங்களுக்கு ஒரு 3 டாட் மாதிரி இருக்கும். அது தொட்டிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த குவாலிட்டியில் நீங்கள் வந்து ஒன்று 360p48ன்னு இருக்குது அதுவோ அல்லது நீங்கள் குவாலிட்டியில் வந்து 720p48ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு எப்படி எழுதுறதுன்னு கொடுத்துருக்கேன். இதை லைட்டாக மாடிஃபை பண்ணி நீங்கள் கொஸ்டினை மாற்றி கேட்டாலும் நீங்கள் அதை எழுதிக்கலாம். கொஸ்டின் பார்க்கலாம். Shakespeare has skillfully brought out the parallels between the life of man and actors on stage. Elaborate this statement with reference to the poemன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். நம்ம எப்பயுமே பேராகிராஃப் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது சினாப்சிஸோடு ஸ்டார்ட் பண்ணணும். சினாப்சிஸ்னால் போயம், போயட், தீம், கேரக்டர்ஸ். அது வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போடணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். போயம்ன்றது ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், போயட் வில்லியம் ஷேக்ஸ்பியர், தீம் வந்து த வேர்ல்ட் இஸ் ஸ்டேஜ் அண்ட் லைஃப் இஸ் அ பிளே, கேரக்டர்ஸ் வந்து சைல்டு, யூத், மேன், ஓல்ட் ஏஜ். போயம் வந்து ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், ஒரு போயட் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். தீம் வந்து என்னென்னா வேர்ல்டு இஸ் ஸ்டேஜ், உலகம் ஒரு நாடக மேடை. லைஃப் இஸ் அ பிளேனா அதான் வாழ்க்கையே ஒரு நாடகம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேரக்டர்ஸ் வந்து சைல்டு, யூத், மேன், ஓல்ட் ஏஜ். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரடக்ஷனில் வந்து ஆத்தரை பற்றியோ போயட் பற்றி எழுதுவோம். அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம போயட் பற்றி பார்க்கலாம். William Shakespeare was a prolific writer of Elizabethan and Jacobean ages of British theatre. Shakespeare's poems are popular to this day. His writings have been compiled in various iterations of the complete works of William Shakespeare, which includes all his plays, sonnets and other poems. William Shakespeare continues to be one of the most important literary figures of the English language. The phrase all the world's stage is the beginning of a monologue from Shakespeare's As You Like It, spoken by Jacques in Act 2, Scene 7. He compares the world to a stage and life to a play and catalogues the 7 stages of man's life. This is one of the Shakespeare's most frequently quoted passages. In this poem, All the World's Stage, Shakespeare compares the entire world to a theatrical stage where all the human beings perform their allotted role given by God. Every individual has to go through 7 acts that are 7 stages of man's life. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ப்ராலிஃபிக் ரைட்டர். எப்போனா எலிசபெத்தன் அண்ட் ஜக்கோபியன் ஏஜஸ் பிரிட்டிஷ் டைமில். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷேக்ஸ்பியர்ஸ் போயம்ஸ் ஆர் பாப்புலர். ஆமாம், இப்போ வரைக்குமே வந்து ஷேக்ஸ்பியரோட போயம்லாம் ரொம்ப பாப்புலராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவரோட ரைட்டிங்கெல்லாம் வந்து த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒரு பேரில் டைட்டிலில் வந்து கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அவரோட பிளேஸ், சானட்ஸ், போயம்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஃபேமஸாக இருக்கார் அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த டாபிக் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆல் தி வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ். இது வந்து ஒரு மோனோலாக்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கேரக்டரே பேசுவாங்க, அவங்க மற்றவங்களை பற்றியும் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். அது எந்த மோனோலாக்னா அது வந்து ஷேக்ஸ்பியர் ஆஸ் யூ லைக் இட் அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த மோனோலாகில் ஜாக்வஸ்ன்ற கேரக்டர் வந்து ஆக்ட் 2 சீன் 7ல் பேசினது தான் அது. இதில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா வேர்ல்டை வந்து ஒரு ஸ்டேஜுக்கும் லைஃப்பை வந்து ஒரு வேர்ல்டு வந்து ஒரு நாடகம் மேடை, லைஃப்பை வந்து ஒரு நாடகம் அதுக்கு கம்பேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அதில் என்ன சொல்கிறாரு, அதில் வந்து 7 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப், ஒரு மனிதனோட 7 பருவங்கள் அதுதான் சொல்லியிருக்காரு. அதில் வந்து இது வந்து ஷேக்ஸ்பியரோட நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜில் வந்து ஷேக்ஸ்பியர் கம்பேர்ஸ் த என்டையர் வேர்ல்டு டு தியேட்ரிக்கல் ஸ்டேஜ் வேர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் பெர்ஃபார்ம் தேர் ரோல் அலாட்டட் பை காட்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகம் நாடகம் மேடை, அதில் எல்லாருமே வந்து நடிகர்கள், காட் வந்து அலாட் பண்ணுற ரோலை வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் டு கோ த்ரூ 7 acts that are 7 stages of man's lifeனா ஒவ்வொருத்தருமே ஒரு மனிதனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 stages of life-ஐ வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். First stage, in this phase of his life, man appears as a child in the world and he is a helpless creature. He cries in the arms of his nurse for one reason or the other. He mewls and pukes. In the next phase of his life, he goes to school with a bag hanging from his shoulder, unwillingly creeping like a snail. In the third stage of life, man plays the part of a lover. He grows into a young man full of desires, ambition and dreams. He becomes a romantic young man. He falls in love and sighs like a furnace. He begins to write sad poems in his beloved, to whom he cannot control his sad feelings. In the fourth stage of his life, man becomes a foul-mouthed soldier who has learned queer words at this stage.
He tries to give himself a formidable look with a beard like a leopard. He is emotional and jealous. He quarrels with others for his honor and grace. He enters after temporary and bubble fame. In the 5th stage of his life, he becomes a judge, matured and experienced in his thoughts. The heat of the youth has completely cooled down and he becomes very realistic. He wishes to grab wealth by foul or fair means. He begins to accept bribe and add much to his materials. He becomes easy loving and fat. His belly becomes round. He eats healthy fowls and chicken presented to him as a bribe. His eyes become severe and he grows a beard of formal cut. In the 6th stage of his life, man grows old. He looks quite ridiculous in his movements. He wears glasses because his eyesight is weak. His shoes become white for his feet. His voice suffers a change. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து ஒரு இன்ஃபென்ட்டோட ஸ்டேஜ், ஒரு குழந்தை. அப்போ வந்து குழந்தையாக இருக்கும்போது இல்லை அவங்க தனியாக எந்த வேலையும் பண்ண முடியாது இல்லையா, அதனால வந்து அது எப்பயுமே வந்து அது ஒரு தாய் கையில் வந்து அழுதுகிட்டே இருக்கும், ஏதாச்சும் ஒரு சவுண்ட் போட்டுகிட்டே இருக்கும். அதுதான் வந்து மியூல்ஸ் அண்ட் பியூக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பாய். இந்த இடத்துல எப்படி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவன் வந்து ஒரு பேக்கை வந்து ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக நத்த மாதிரி போகிறான்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னா ஒரு லவர் ஸ்டேஜ். அதில் வந்து அவங்க நிறையா போயம் அதெல்லாம் எழுதிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டு ஹிஸ் பிலவட்ன்றது அவனோட லவருக்கு. அவனால அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபோர்த் ஸ்டேஜில் வந்து மேன் வந்து ஒரு சோல்ஜர்னு சொல்லியிருக்காங்க. ஃபவுல் மவுத் சோல்ஜர்னால் என்னென்னா அவனுக்கும் அதிகமாக வருது, அவன் நிறையா வந்து கெட்ட வார்த்தைகள் இல்லை வந்து அவசரத்தில் வாய் விடுறான் அந்த மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு ஃபார்மிடபிள் லுக், ஒரு ஷோல்டருக்கு ஒரு ஃபார்மிடபிள் லுக் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேர்டு வந்து லெப்பர்ட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தைரியம் எல்லாமே அந்த ஸ்டேஜில் நிறையா இருக்கும். இமோஷ்னலாக ரொம்ப இருப்பாங்க, ஜெல்லஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனருக்கும் கிரேஸ்க்கும் புகழுக்கு ஏங்குற ஸ்டேஜ் அது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. டெம்பரவரி அண்ட் பபுள் ஃபேம்னா வந்து நிலையில்லாத ஒரு புகழுக்கு வந்து அவங்க ஏங்கிட்டு இருப்பாங்க அந்த ஸ்டேஜில். 5th ஸ்டேஜில் வந்து என்னென்னா ஒரு ஜட்ஜு ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிடுவாங்க, ஏன்னா அது மிடில் ஏஜ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த யூத்தில் இருந்து அந்த கோபம் அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு ஒரு ரியலிஸ்டிக்காக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெல்த்தை வந்து எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஒன்று வந்து லஞ்சம் வாங்கி இல்லை வந்து ஃபேர் மீன்ஸ்லேயோ எப்படியோ பணம் சம்பாதிக்கணுன்ற மாதிரி இருப்பாங்க. சிலர் வந்து லஞ்சம் வாங்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் உடம்பு அப்பியரன்ஸும் வந்து கொஞ்சம் குண்டாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ லஞ்சம்லாம் வாங்குறாங்க, அந்த காசை வச்சு கொஞ்சம் மற்ற எல்லாமே வாங்குவாங்க, ஃபவுல்ஸ் சிக்கன் அப்படிலாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்லாம் வந்து செவராக இருக்கும். அப்புறம் பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. 6th ஸ்டேஜில் வந்து மேனுக்கு வயசாகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருப்பியும் வந்து அவங்களோட செயல்பாடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும், கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஐசைட் வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க இழைச்சிக்கிட்டே போகும்போது திருப்பி வந்து அவங்களுக்கு எல்லாமே லூஸ் ஆகிடும், ட்ரெஸ்ஸு ஷூ அது மாதிரிலாம். அப்புறம் வாய்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் வந்து ஃபீபிள் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்து என்ன பார்த்தோன்னா ஹிஸ் வாய்ஸ் சஃபர்ஸ் அ சேஞ்ச் வரைக்கும் பார்த்தோம். இட் பிகம்ஸ் அ ஷ்ரில் அண்ட் குவரிங் விசில். However, in the final stage, man turns into a child once again. He seems to forget everything. He becomes toothless, his eyesight is weakened, and he is deprived of taste. He is ready to leave this world. Shakespeare has described the 7 stages of man's life with a touch of satire and cynicism. In each stage, man imagines himself great and important, but there is something ridiculous in his behavior all through his life. Shakespeare has described each stage of man's life with great economy of life. He uses living and concrete images to describe the different stages of life. The use of the word mewling of the infant's cry and the schoolboy's reluctance for going to school, described in phrases creeping like a snail, are examples of living images. In this, Shakespeare renders a message through this poem that men and women are merely players, but no one lives forever, but plays his or her parts and depart. At birth, they enter a stage, and during death, they leave it. Man passes through 7 stages of life in accordance with his age. அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வாய்ஸ் அங்கே சேஞ்ச் ஆகும்னு கொடுத்துருந்தேன். எப்படி சேஞ்ச் ஆகும், ஒரு ஷ்ரில் ஒரு அமைதியாக ரொம்ப வந்து சவுண்ட்லாம் கம்மியாகி ஃபீபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து மேன் வந்து அதாவது 7th ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சைல்ட்ஹுட். ஏன்னா திருப்பியும் மேனுக்கு வந்து எல்லாத்துக்குமே டிபெண்ட்டாக ஆகிடுவாங்க. வயசான காலத்தில் எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு பல்லெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் ஐசைட் வீக் ஆகிடும், டேஸ்ட்டு ஒழுங்காக தெரியாது. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த வேர்ல்டை விட்டு போகிறதுக்கு தயாராகிடுவாங்க. ஷேக்ஸ்பியரை வந்து இந்த போயமில் வந்து 7 stages ஆஃப் ஹியூமன் லைஃப்பை வந்து அழகாகவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மேன் வந்து அவன் வந்து ஒரு பெரிய ஆள் அந்த மாதிரி அவனை இமேஜின் பண்ணிக்கிறான். அதே மாதிரி அவனோட ஒவ்வொரு ஸ்டேஜில் அவன் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறான். சில இடத்துல அவன் கொஞ்சம் அவனோட செயல்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய இமேஜஸ் லிவிங் அண்ட் கான்க்ரீட் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இப்போ ஒரு இன்ஃபென்ட்னா க்ரை, அப்புறம் அந்த மியூலிங் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்கூல் பாய்னா ரிலக்டன்ஸ்னால் அவனுக்கு விருப்பம் இல்லை, ஸ்கூலுக்கு போகிற விருப்பம் இல்லாததை அவன் எப்படி காட்டுறான் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அவர் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து பிளேயர்ஸ் தான், நடிகர்கள் தான். அவங்க இருக்கிற காலத்தில் அவங்களால ஆட முடியும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நினைக்கிறது நடக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. யாராலுமே வந்து ஒரு ஃபுல்லாலாம் எங்கேயும் இருக்க முடியாது, இது எதுவுமே நிலை இல்லாதது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க அவங்க ரோலை முடிச்சுட்டு உலகத்தை வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்த் வந்து அவங்க பர்த் வந்து அவங்களோட என்ட்ரன்ஸ், அதாவது அந்த ஸ்டேஜை என்ட்ரு பண்ணுவாங்க. ஸ்டேஜ்ன்றது இந்த இடத்துல மேடை. அதுக்கப்புறம் டெத்தில் வந்து அந்த ஸ்டேஜை எக்ஸிட் பண்ணுவாங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த எல்லா ஸ்டேஜையும் மேன் பாஸ் பண்ணி தான் ஆகணும், அவனோட ஏஜுக்கு தகுந்த மாதிரின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.